நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஏற்ற சமயம். ஏற்ற சமயம், அதாவது அந்த நேரத்தில், அந்த ஏற்ற வேளையில், ஏற்ற காலத்தில், ஏற்ற சமயத்தில், அதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. அதற்கு முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் காரியம்தான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. முதல் பாயிண்ட் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அதாவது தட்டே நல்ல வெள்ளி தட்டு, பார்க்கிறதற்கு அழகா இருக்கும். அதுல பொற்பழங்கள் என்றால் இந்த அழுகி போன கெட்டு போன பழங்கள் இல்லை, தங்கத்தினாலே செய்யப்பட்டதான பழங்கள். அவ்வளவு பார்க்கிறதற்கு அழகா இருக்கும். அந்த தங்க பழங்களை வெள்ளித்தட்டில் வைத்து கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியே ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தையும் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி என்ன செய்யும்? அவ்வளவு ஒரு சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகளே இருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஏற்ற சமயத்தில் நாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம் அல்லவா, அது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாகவும் அது ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும். அப்படி சொல்ல இதுவும் அநேக காரியங்கள் உண்டு. உங்களை யோசிக்க சொன்னால் நீங்கள் திரளான காரியங்களை நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். ஏற்ற சமயத்துல என்னென்ன வார்த்தைகள் யாரெல்லாம் சொன்னார்கள். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேகரை வாழ வைக்கும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேகரை சாகடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேகரை என்ன செய்யும்? வாழவும் வைக்கும். ஒரே ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேகரை சாகடிக்கும். ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை பிரிந்து போன குடும்பத்தை ஒன்றாக சேர்க்கும். ஆனால் ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை சேர்ந்திருக்கிற குடும்பத்தையும் பிரித்துவிடும். அதனால்தான் உங்கள் வார்த்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதாகமத்திலே நாம் சொல்லி இருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன சம்பவம்னா, வச்சிருக்கேன், அதான் நான் சொல்ல போறேன். உங்களுக்கும் ஆவியானவர் வருவதே. அல்லேலூயா. அதை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அது அடுத்தது நான் சொல்லலான்னு நான் வச்சிருக்கேன். கடைசியாக சொல்லிடலாம். டீச்சர் சொன்ன வார்த்தைகள் சரி. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் சம்பவம், மரியாள். இந்த மரியாள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னதாகவே நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறாள். உடனே இவள் என்ன செஞ்சிட்டா? கர்ப்பவதி ஆயிட்டான். கர்ப்பவதி ஆகிவிட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும், தேவதூதன் தான் சொன்னாரு, பரிசுத்த ஆவியினால தான் சொன்னாரு. அவர் தப்பு பண்ணல, தவறு செய்யாமல் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வசனத்தில் எழுதப்படாமலும் தெரியாமல் இருந்திருந்தா நீங்களே மரியாதை எப்படிதான் பேசுவீங்க? தவறாதான் பேசுவீங்க, தவறாதான் பேசுவீங்க, தவறாதான் நினைப்பீங்க. இதே போலதான் அந்த மரியாளை திருமணம் செய்ய போகிறதான அந்த யோசேப்பும் கூட தவறாகத்தான் நினைத்தான். இது என்னது இப்படி இருக்கிறதே? நான் திருமணம் செய்ய போகிற ஒரு பெண் கர்ப்பவதியாயிருக்கிறாளாமே, இவளை நான் எப்படி திருமணம் செய்வது? திருமணம் செய்து கொண்டு வந்தால் என் குடும்பத்தில் என்ன சொல்லுவார்கள்? மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அல்லது இப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவன் யோசித்து அவன் நினைக்கிறான், ரகசியமாய் அவளை என்ன செய்து விடலாம்? தள்ளிவிடலாம். இந்த இடத்துல கூட ஒரு காரியம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. நான் வெளியிலே சொல்லி அவளை அவமானப்படுத்தினால் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்?
என்ன ஆயிடும்? வீணாய் போய்விடும். நான் வெளியிலே சொல்லக்கூடாது, அவளை அவமானப்படுத்தக்கூடாது, அவளுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க கூடாது என்று தன் இருதயத்திலே மட்டும் அவன் நினைத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வார்த்தையினால எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. இன்னைக்கு மனம் திரும்புங்க. என் வார்த்தையினாலே இன்னொருடைய வாழ்க்கை கெடக்கூடாது, என் வார்த்தையினாலே இன்னொருவருடைய சமாதானம் கெட்டுக்க கூடாது, என் வார்த்தையினாலே இன்னொருவனுக்கு வேலை இல்லாமல் போகக்கூடாது, என் வார்த்தையினாலே இன்னொருவனுக்கு ஒரு தீமை வரக்கூடாது. ஒருத்தனுடைய வார்த்தையினாலே அநேகர் செத்தார்கள். சொல்லுங்க பாப்போம். அல்ல, தப்பு. ஒருத்தனுடைய வார்த்தையினாலே அநேகர் செத்து போனார். சரி, யோசிங்கள், யோசிங்கள், யோசித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஒருவனுடைய வார்த்தையினாலே அநேகர் என்ன செய்தார்கள்? ஸ்கூலுக்கு கொடுக்கிட்டா அநேக ஊழியக்காரர்கள் செத்து போனார்கள். கொஞ்சம் மறைமுகமா கொடுத்துருக்கேன். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அவனுடைய வார்த்தையினாலே அநேக ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. அநேக ஊழியர்கள் செத்து போனாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் சொல்றேன், பாத்தீங்களா, அந்த தோவைக்கு என்ன செய்தான் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சவுலுக்கு சொன்னான். அதனால அநேக ஆசாரியர்கள் செத்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உங்க வார்த்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வார்த்தைகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அன்று இரவு யோசேப்புடைய சொப்பனத்திலே தோன்றி ஒரு வார்த்தை சொன்னாரே. என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 1:20 வாசிங்க. அவன் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பாத்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை, உன் மனைவியை சேர்த்துக்கிறதுக்கு ஐயப்படாத, சந்தேகப்படாத. ஒருவேளை அந்த தேவதூதன் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் மரியாளுடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய தீமை வந்திருக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால ஒரு குடும்பம் சேர்ந்திருந்தா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால ஒரு வாலிப மகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தையினால ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ரெக்கமெண்ட்னால ஒரு நன்மை உண்டாயிருக்குமானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சொன்ன வார்த்தை அவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட ஒரு பழங்களுக்கு சமம். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழங்களுக்கு சமம். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்துல போகிறதுக்கு காரணம் இந்த தேவதூதன் ஐயப்படாதே என்று சொன்னதான அந்த வார்த்தை அந்த மரியாளை வாழ வைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு நம்ம சொல்றோம் தெரியுமா? ஒரு வார்த்தை மரியாளை என்ன செய்தது? வாழ வைத்தது. ஒரே ஒரு வார்த்தை மரியாதை வாழ வைத்தது. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், அப்படியே சொல்லிட்டே போறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவிலே அவர்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு வேலைக்காரன், அரசாங்க ஊழியக்காரன் சிறைச்சாலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். இவர்கள் உள்ளே பாடி ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே சிறைச்சாலையின் கதவுகள் என்ன செய்யப்பட்டது? அசைந்தது. கதவுகள் எல்லாம் என்ன செய்தது? திறந்தது. இந்த மனிதன் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறான். காவல்காரன் தூங்கி கொண்டிருக்கிறான். திடீரென்று அவன் விழித்த போது சிறைச்சாலை என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறது. உடனே அவன் பயந்து விட்டான். என்ன கொடுமை செய்யுமோ இந்த ரோம அரசாங்கம் என்று சொல்லி தன்னை கொலை செய்யும்படியாக பட்டயத்தை எடுத்தான். அந்த பட்டயத்தை எடுக்கிற நேரத்துல ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னான். அது யாரு?
யார் சொன்னாங்க? பின்னாடி சொல்லுங்க. பவுல். என்ன வார்த்தை சொன்னா? உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஒரே ஒரு வார்த்தை. சாக போற ஒருவனை உயிரோடு காப்பாற்றியது பவுலுடைய வார்த்தை. அல்லேலூயா. சாக போகிறவனை உயிரோடு காப்பாற்றினது இந்த பவுலுடைய வார்த்தை. இப்ப சொல்லுங்க, பவுலுடைய வார்த்தை அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாய் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைங்க, ஒரே ஒரு வார்த்தை. வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழங்களுக்கு அது சமமாக இருந்திருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே நாபால் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த நாபால் என்கிற மனுஷனிடத்திலே அவன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற ஒரு நல்ல நேரத்தில், ஏற்ற நேரத்தில், இது பின்னாடி நான் ஒரு தலைப்புல சொல்ல போனேன் இந்த மற்ற காரியத்தை. ஆனா நான் சொல்ல வர பாயிண்ட் இப்ப சொல்றேன். நல்ல நேரத்தில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற வேளையில, நல்ல சமயத்துல ஒரு உதவியை கேட்டு அனுப்புகிறான். ஆனால் அந்த நாபாலோ பொல்லாதவனாய் இருந்து தாவீதை தூஷித்து அனுப்பி விடுகிறான். இந்த செய்தி யாருக்கு போகுது? யார் மூலமா போச்சு? அந்த வேலைக்காரன் சொல்றத மட்டும் பண்ணீங்க. ஒருவன் இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். எஜமான் மேலும் வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இதுதான் வார்த்தை. அந்த வேலைக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை. நிச்சயமாகவே நம்முடைய எஜமானின் மேலும் அவனுடைய வீட்டார் மேலும் என்ன வருகிறதா இருக்கிறது? பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, இந்த வேலைக்காரன் மட்டும் அபிகாயில் இடத்திலே இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த அபிகாயில் உயிரோடு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த வேலைக்காரனுடைய வார்த்தை அபிகாயிலை உயிரோடு காப்பாற்றினது. அல்லேலூயா. இந்த வேலைக்காரனுடைய வார்த்தை அந்த வேலைக்காரனையே உயிரோடு காப்பாற்றினது. இந்த வேலைக்காரனுடைய வார்த்தை அந்த 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 ஆஸ்தியெல்லாம் உயிரோடு காப்பாறு. இந்த வேலைக்காரனுடைய வார்த்தை எல்லா மிருக ஜீவன்களையும் உயிரோடு காப்பாற்றினர். இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம்முடைய எஜமான மேலும் அவருடைய வீட்டார் மேலும் ஒரு பொல்லாப்பு நிச்சயமா என்ன செய்ய போகிறது? வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, எச்சரிப்பின் வார்த்தை கண்டிப்பாக தேவை. இந்த எச்சரிப்பின் வார்த்தை கண்டிப்பாக இன்றைக்கும் தேவை. இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் தப்புவிக்கிறதா இருக்கிறது. அடுத்தது அந்த அபிகாயில் என்ன செய்யறாங்கன்னு அதையும் பார்த்துருவோமா? 8ஆம் வசனமாக வாசிக்க பார்க்கலாம். அதே தீவிரமாய் ஐ 18 படிமா. 18 படிச்ச அது சரி. 24 படி. 24. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே
இந்த பாதகம் என்மேல் இவன் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம். இந்த பாதகம் என்மேல் விழட்டும். படிமா. வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக வேலையா புருஷனை இந்த இடத்துல இதான் பேசினா கூட அந்த வார்த்தை உயிரை என்ன செய்தது? காப்பாற்றினது. படிங்க. போதுமா? 33 படி. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் பழி வாங்காதபடிக்கும் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். வராது இருந்தாயானால் அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி போ வீட்டுக்கு? சமாதானத்தோட வீட்டுக்கு போ. நான் யாருடைய சொல்ல கேட்டு? ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நான் திரும்பி போறேன். ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நான் திரும்பி போறேன். நீ சொன்ன அந்த இடத்துல ஜெபா படிச்சதுல அங்க போட்டிருக்கோம், நீயும் என்ன செய்யப்படுவாயாக? ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ சொல்லுகிற வார்த்தை, நீங்க பேசுற வார்த்தை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே வார்த்தை உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லு அந்த எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அபிகாயிலுக்கு கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். என் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நன்மையை கொண்டு வருமானால் அதே நன்மை நமக்கும் நன்மையாக அமையும். அதுவே நமக்கும் நன்மையாக அமையும். அதுல சந்தேகமே இல்லை. அதனால கூடுமான வரையிலும் என் வார்த்தைகள் இன்னொருவரை என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. அது தீமையை உண்டாக்கவே கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அப்படியே மேற்கோள் காட்டிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியாக நான் கடந்து போகிறேன். ஏசாயா 50:4 போட்டிருக்கு, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி அல்லேலூயா. இளைப்படைத்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இளைப்படைந்தவனுக்கு, கஷ்டப்படுகிறவனுக்கு, வருத்தப்படுகிறவனுக்கு, வேதனைப்படுகிறவனுக்கு, துன்பப்படுகிறவனுக்கு, அழுகிறவனுக்கு, துக்கத்தால் நிறைந்து வேதனைப்படுகிறவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்ற வார்த்தைகளை பேசணும்னா அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? கல்விமானின் நாவு வேண்டும். கல்விமானின் நாவு. அதனாலதான் பிள்ளைகளை நல்லா படிங்க. கல்விமான்களால மட்டும்தான் நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய முடியும்? ஏற்ற வார்த்தைகளை பேசவே முடியும். அந்த அறிவு இருக்கணும், அந்த ஞானம் இருக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியணும். எந்த வார்த்தையை பயன்படுத்தினால் இன்னும் புண்பட்டவர்களை புண்படுத்தலாம் என்று நினைச்சு பேசக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நான் இந்த வார்த்தைய சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா?
ஒரு நாள் ஒரு இடத்துல படித்தேன் ஒரு சம்பவம். பாருங்களேன், படித்தவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க. நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஒரு நாள் காலையில ஒரு சகோதரி தன்னுடைய கணவனுக்கு டீ கொண்டு போய் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. டீ வச்சிருக்கும் போது அந்த டீல ஈ விழுந்துருச்சு. சில கணவன்மாரா இருந்தா கூப்பிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, அறிவு இருந்தா உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அப்ப உனக்கு அறிவு இருக்கா, இப்படி வச்சுட்டியே அப்படின்னு கண்டபடியா திட்டுவோம். ஆனால் இவர் என்ன செய்தார் தெரியுமா? கூப்பிட்டு சொன்னாராம், இந்த நீ வச்ச டீக்கு ரசிகர்கள் அதிகம். அல்லேலூயா. என்னை விட ரசிகர்கள் அதிகம். அதுல ஒரு ரசிகன் உன்னுடைய டீலியே விழுந்து செத்து போனான். அப்படி என்றால் எவ்வளோ ரசிகர்களை நீ வைத்திருக்கிறாய் என்றாலாம். அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் தெரியுமா? சிரிச்சுட்டே போயிட்டாங்களாம். டீ எடுத்துட்டு போய் வேற டீ போட்டு வந்தாங்களாம். அவங்களுக்கு கோவம் வருமா? வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தான் கூட சொல்லியிருக்கான், இனிய உளவாக. ஆனா நாங்க அந்த காலத்துல படிச்சோன்னு சொல்லுங்க. நீ இருக்க காய் கவர்ந்தச்சு. இனிய வார்த்தைகள் இருக்கும்போது அதை நீ பயன்படுத்தாமல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால், நல்ல பழம் இருக்கும்போது நீ எதை கொடுக்கிறாய்? காயை கொடுக்கிறதற்கு சமம். தேவனுடைய பிள்ளைகளே, இனிமையாய் பேச பழகுங்கள், அன்பாய் பேச பழகுங்கள். தவறுதான், அந்த தவறையே நீங்கள் சுட்டி காட்டுகிற விதம் இருக்கிறது அல்லவா? தவறை தான் திருத்த வேண்டுமே தவிர அவர்களை புண்படுத்தக்கூடாது. தவறை திருத்தலாம், ஆனால் அவர்களை என்ன செய்யக்கூடாது? புண்படுத்தக்கூடாது, அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. அவர்களிடத்துல பட்சமாய் பேசணும், சாந்தமாய் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் பிரசங்கம் வேற பக்கம் போயிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமாயிருக்கிறது. ஒரு முறை பாருங்க, அதை நம்ம சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கண்டிப்பா என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லிடணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9, 10. பாத்தீங்களா? சொல்ல வேண்டிய வார்த்தைய சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லனா குற்றம் யார் மேல சுமரும்? நம்ம மேலதான் சுமரும். சிலர் இருக்கிறாங்க, நான்லாம் ஒண்ணுமே பேச மாட்டேன்னு மௌனமா இருப்பாங்க. ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அதுவும் தப்பு தான். அல்லேலூயா. சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலைன்னா அந்த உயிர் ஒருவேளை செத்தாலும் செத்து போயிடும். நான் எது சொல்றேன்னா, சுவிசேஷமும் அப்படிதான். நீங்க ஒரு மனுஷன் சாக கிடக்கும்போது அவனுக்கு இயேசுவை பற்றி நீங்க சொல்லலைன்னா அந்த ஆத்துமா செத்து போனா அதனுடைய இரத்த பழியை கர்த்தர் உங்க கையில என் கையில என்ன செய்வாரு? கேட்பா. கண்டிப்பா கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தன் துக்கத்தோட இருக்கும்போது, ஏன் மகனே நீ துக்கமா இருக்கிறாய் என்று விசாரித்து அவனுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லலைன்னா அந்த பழி உங்க மேலதான் விடும். அவன் செத்து போனா நீ விசாரித்திருப்பாயானால் அந்த மனுஷன் செத்து இருக்க மாட்டான். உன் வார்த்தைகளினாலே அவன் பிழைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வார்த்தையினாலே அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கும். சமஸ்த சமாரியா முழுவதும் பட்டினியினாலே செத்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க. ஆமா, இதை படிச்சிருப்பீங்க. எவ்வளவு பஞ்சம் என்பதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பெத்த குழந்தைகளை அறுத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம். ஒரு நாய்த்தலை எவ்வளவு விலை வரும்? அவ்வளோ ஒரு விலை கூழ். பஞ்சம், அவ்வளோ பஞ்சம். அந்த பஞ்சத்துல குஷ்டரோகிகளுக்கு ஆகாரம் கிடைக்கிறது, குஷ்டரோகிகளுக்கு உணவு கிடைக்கிறது.
நான் மட்டும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தால் போதும், உள்ளே இருக்கிறவர்கள் சாகட்டமே என்று அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்யல, நினைக்கல. அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீ மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் எப்படி போனா என்ன நினைச்சா அது பாவம், அது பாவம். ஒரு நன்மை கிடைக்குமானால் அதை மற்றவர்களுக்கும் சொல்லு. உன் வார்த்தையினாலே அவர்கள் பிழைக்கட்டும், உன் வார்த்தையினாலே அவர்கள் சாப்பிட்டும், உன் வார்த்தையினாலே அவர்கள் சம்பாதிக்கட்டும், உன் வார்த்தையினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் உலகத்தான் சொல்லியிருக்கான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மையை இன்னொருவனும் பெற்றுக் கொள்ளட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காவது ஒருத்தருக்கு நன்மை செய்யுங்களே. அதுவா நீ மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீ மட்டும் சாப்பிட்டு வாழ வேண்டும் என்று நினைக்காதே, மற்றவர்களும் சாப்பிட்டு வாழ வேண்டும் என்று நினை. நீ மட்டும் உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்காதே, மற்றவர்களும் உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்கணும். அதாங்க கிறிஸ்துவினுடைய அன்பு. அல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல நிம்மதி இல்லாம தூக்கு போட தான் போனேன். சாட்சி சொல்லுங்க. நானும் ஒரு காலத்துல நிம்மதி இல்லாம தூக்கு போட தான் போனேன். ஆனா ஒருத்தர் இயேசுவை பற்றி சொன்னாரு, நான் கேட்டேன், அதனால நான் போனேன். என் வேதனை மாறுச்சு, என் பிரச்சனை மாறுச்சு. இதுவரையில நான் உயிரோடு இருக்கிறேன். நீ எனக்கு வேதனையா இருக்க, நீ எனக்கு சாகலான்னு நினைச்சிட்டு இருக்கிற, வா நான் உன்னை இயேசு இடத்துல கூட்டிட்டு போறேன். அங்க வந்தீங்கன்னா உன் வேதனை மாறும். நீ சாக வேண்டியது இல்லை, நீ சாக வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்லுங்க. இல்லாவிட்டால், நீங்கள் அந்த நற்செய்தியை சொல்லாவிட்டால், அவன் செத்தால் அதனுடைய பழி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார். அதனாலதான் சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, சாக போகிறவனுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி, உன்னால முடிஞ்ச அவங்களை தப்புவி. நான் இன்னொரு காரியத்தையும் சொல்ல கேளுங்க. சிலவன் செஞ்ச பாவத்தினால சில வியாதி வந்திருக்கும். அந்த வியாதி அதிகமாகி அதிகமாகி அவன் சாகர நிலைமையில இருப்பான். அவனுக்கு போய் சொல்லுங்க, நீ இந்த வியாதியில செத்து போயிடுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா நான் உனக்காக ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த வியாதியிலிருந்து உன்னை என்ன செய்வாரு, சுகமாக்குவார் என்று சொல்லுங்கள். நான் உனக்காக ஜெபம் பண்ணேன்னா உன் பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. உன் நோய் நல்லாயிடும். நீ நோய் நல்லாடணும்னே தேவனுடைய ஆலயத்துக்கு வா, அங்க உனக்கு சத்தியத்தை சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி சாக போகிறவனுக்கும், வியாதியிலே கிடக்கிறவனுக்கும், நோயுற்று கிடக்கிறவனுக்கும், அனாதையாய் கிடக்கிறவனுக்கும், ஆதரவில்லாமல் இருக்கிறவனுக்கும், பாடுகளுக்கு மத்தியிலே வாழுகிறவனுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த உயிரை காப்பாற்றுங்கள். அல்லேலூயா. இப்படி நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் சுவிசேஷம் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு அது சமானமாயிருக்கும். இந்த குஷ்டரோகிகளுக்கு இருந்த உணர்வு கூட இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லையே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். ஏற்ற சமயத்தில் சொல்லணும், அந்த நேரத்தில் சொல்லணும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். ஊழியக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, 2 தீமோத்தேயு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும், ஜாக்கிரதையா போதிக்கணும். அதாவது ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அர்த்தம். ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்ண டைம் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ய டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதான் அந்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அது வாய்க்காமல் கூட போகும். ஆனாலும் நீ என்ன செய்யணும் தெரியுமா, சத்தியத்தை போதித்து கொண்டே இரு, உபதேசம் பண்ணி கொண்டே இரு, நீ சொல்லி கொடுத்து கொண்டே இரு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரி, இதுல இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நான் இவ்வளவு காரியங்களை நான் சொன்னேன் இல்லையா?
ஏற்ற சமயம் வரும்போது அதற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்போது அது மற்றவர்களை காப்பாற்றும். அதே ஏற்ற சமயத்தில் வரும்போது ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்போது மற்றவர்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். அது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையும்? ஆசீர்வாதமாக அமையும். அப்படி ஏற்ற வேளையில நீங்க ஏற்ற வார்த்தைகளை சொல்லலன்னா கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். 3 காரியம் உண்டு. ஒண்ணு, மற்றவர்களை தப்பு வைக்கிறீர்கள், உங்களுக்கு நன்மையாக அமையும். சொல்லாவிட்டால் கர்த்தர் உங்களிடத்தில் என்னதை கேட்பாரு? கணக்கு கேட்பார். அதனால நீங்க கூடுமான வரையிலும் ஆண்டவருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இது முதல் காரியம். முதல் பாயிண்ட் நான் முடிக்கிறேன். அடுத்த காரியத்திற்கு நாம் கடந்து போவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதற்கு தலைப்பு என்ன கொடுக்கலாம்னா, ஏற்ற சமயத்தில் தேவனிடத்தில் போய் சேர்வது. ஏற்ற சமயத்தில் நாம் தேவனிடத்தில் போய் சேருவது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது தலைப்பு, நாம் ஏற்ற சமயத்தில் தேவனிடத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும். அப்படி நாம் சேராவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வசனத்திலிருந்தே நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏற்ற படிமா படி. போதுமா? போதும். நாம் இரக்கத்தை பெறவும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இரக்கத்தை பெறவும். இந்த இடத்துல இரக்கம் என்று சொல்லுகிறதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறது தான் இரக்கம். அல்லேலூயா. வேதாகமத்திலே இரக்கம் என்று சொல்லுகிற சில இடங்களில் மன்னிப்பு என்கிறதான பதத்தை நாம் பயன்படுத்தணும். இந்த இடத்திலே நாம் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, தேவனிடத்தில் எதை நாம் பெற்றுக்கொள்ளணும்? மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இரக்கத்தை பெறவும். அடுத்தது, ஏற்ற இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு ஏற்ற சமயத்தில் அடுத்தது நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் இப்பொழுது எதை பெறணும்? கிருபையை பெறணும். எதற்காக கிருபையை பெறணும்? திரும்பவும் பாவம் செய்யாமல் இருக்கிறதற்கு கிருபையை பெறணும். மன்னிக்கிறதற்கு கிருபையை பெறணும். தேவன் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளுகிறதற்கு கிருபையை பெறணும். கிருபையை பெறணும். அந்த கிருபையை நாம் பெற்றால் மட்டுமே நாம் செய்த தவறுக்கு தண்டனை இருக்காது. அந்த கிருபையை ஆதாமும் ஏவாளும் பெற்றிருந்தால் ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள்? தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த கிருபையை நாம் அந்த ஆதாமும் ஏவாளும் பெற்றிருந்தால் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். அதனால ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே. அப்போ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற, நமக்கு உதவி செய்கிற, நம்மை ஆதரிக்கிற, நம்மை தாங்குகிற, நம்மை மன்னிக்கிற அந்த கிருபையை நாம் அடைய வேண்டுமானால் நாம் எங்கே போகணும்? அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போகணும்? கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசன தண்டையிலே. இந்த கிருபாசனம் எங்கே இருக்கிறது? எங்க இருக்கு? ஆலயத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. கிருபாசனம் எங்க இருக்கிறது? ஆலயத்திலே இருக்கிறது. இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு சகாயம் செய்யற கிருபை வேணுமா? உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா? தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமா? அதற்கு
நீங்கள் அந்த ஏற்ற சமயத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஏற்ற சமயத்தில் ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். நீங்க ஏற்ற சமயத்துல ஆராதனைக்கு வரணும். ஏற்ற சமயத்துல நீங்க ஆராதனைக்கு வந்தால் கர்த்தரும் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தரும் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு மன்னிப்பை அருளுவார். கர்த்தரும் உங்களுக்கு இரக்கத்தை பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நான் ஆலயத்துக்கு நேரமா வாங்க, நேரமா வாங்க, நேரமா வாங்க. அந்த ஏற்ற சமயத்துல அந்த ஏற்ற சமயத்தை குறித்து இன்னும் நிறைய சொல்ல போறேன். ஏற்ற சமயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னு நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் உதவி செய்யலன்னா நீங்க ஏற்ற சமயத்துல ஆராதனைக்கு என்ன செய்யல? வருங்க. ஏற்ற சமயத்துல அந்த சகாயம் செய்கிற அந்த நேரத்துல ஆண்டவரை நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? பிடித்து கொள்ளவில்லை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணம் உண்டு. ஒருத்தன் பழி வாங்கறதுக்கு துரத்துறான். இவன் தப்புனா இவன் என்ன செய்யணும்? அடைக்கலப்பட்டிருந்து எப்பதுக்குள்ள போகணும் தெரியுமா? பழி வாங்குகிறவன் தன்னை பிடித்து கொள்ளுகிறதற்கு முன்னாடி என்ன செய்யணும்? அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிடணும். பழி வாங்குறவன் பிடிச்சு கட்டி போட்ட பின்னாடி ஓடவே முடியாது. இதே மாதிரிதான் நாம் தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது சத்துரு நம்மை பிடிக்க வருவான். அவன் பிடிக்க வருகிறதற்கு முன்னதாக நம்ம அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடிடணும். அந்த அடைக்கல பட்டணம் ஆண்டவராகிய இயேசுதான். அல்லேலூயா. அந்த அடைக்கல பட்டணம் யாரு? ஆண்டவராகிய இயேசுதான். தேவனுடைய சமூகம்தான். இந்த சமூகத்துல ஆண்டவரிடத்திலே நாம் விழுந்து விட்டால், அவரை நாம் அடைக்கலமாக பிடித்து கொண்டால் நமக்கு தண்டனை வராது, அழிவு வராது. அழிவு என்பது வரவே வராது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமும், என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும். பாத்தீங்களா? ஏற்ற சமயத்துல ஏற்ற இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய செவிகள் என்ன செஞ்சிருக்கோம்? திறந்திருக்கும். ஆண்டவருடைய கண்கள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கும்? வைக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் ஆலயத்துல ஜெபம் பண்ண வேண்டியதும் அவசியம். இந்த ஸ்தலத்துல நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய செவி அது கேட்க பட்டுக்கொண்டே இருக்கும். அதனால நீங்க இரக்கத்தை பெறணுமா? ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யணுமா? ஆலயத்துக்கு நேரமா வாங்க, ஏற்ற வேலையில வாங்க, லேட்டா வராதீங்க, தாமதமா வராதீங்க. தடைகள் வரும். தடைகள் என்ன செய்யும்? வரும். அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு வாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். எப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் வருதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த வசனத்துல இருந்து ஒண்ணு சொல்லி தரேன் பாருங்க. இவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் எல்லாம், அந்த போற நேரத்தில் எல்லாம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போற நேரத்தில் எல்லாம், இவள் எதுக்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறாள்? இரக்கத்தை பெறுகிறதற்கும், சகாயம் செய்யும் கிருபையை அடைகிறதற்கும் இவள் எங்கே போகிறாள்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள். நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் இரக்கத்தை பெறவும் கர்த்தரிடத்தில் சகாயம் பெறுகிறதுக்கும் ஒரு ஆளுக்கு பிடிக்காது. அது யார் தெரியுமா? பிசாசு. இந்த பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால் உங்களை தடை பண்ணிக்கொண்டே இருப்பான். ஆண்டவரிடத்தில் போனால் நீங்கள் எதை பெற்றுக் கொள்வீர்கள்? நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். அதனாலே அவன் தடை செய்து கொண்டே இருப்பான். பிசாசு நேரா தடை செய்ய மாட்டான்.
மனுஷன் மூலமா தான் பிசாசு என்ன செய்வான்? செயல்படுவான். இப்போ இந்த அன்னாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன நடந்துச்சு? வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தான். இதே மாதிரிதான் உங்களுக்கும். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும்னு நினைச்சு புறப்பட்டாலோ உடனே ஏதோ ஒரு தடை வரும், வேதனை வரும். தேவன் கொடுக்கிற வேதனை அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற வேதனை. அப்பதாங்க வயிறு வலிக்கும், அப்பதாங்க வேலை வரும், அப்பதாங்க கடங்காரம் வருவோம், அப்பதாங்க என்ன வரும், குடும்பத்துல சண்டை வரும், அப்பதாங்க பிள்ளை அழுவான், அப்பதான் எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு காரணம், தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அன்னாள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காகவே பெணினாளின் மூலமாக சாத்தான் கிரியை செய்து கொண்டிருந்தான். இன்னொரு அடுத்தது தொடர்ந்து படிங்க. படிமா. அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும். இதுவும் ஒரு தடை தான். இதுவும் எதுக்கு தடை? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு இதுவும் ஒரு தடை தான். ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு தடை தான். எப்படின்னு கேக்குறீங்களா? இவன் சொன்ன ஆறுதல் நல்லதுதான். ஆனா இவன் சொன்ன ஆறுதல்ல அன்னாள் ஆறுதல் அடைஞ்சிருந்தா போய் ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபமே என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணாதபடிக்கு சாத்தான் 2 வழிகளை கை கொள்ளுகிறான். அதனாலதான் பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தை எப்படி சொன்னாரு, உயர்வானாலும் தாழ்வானும். உயர்வு இங்க புருஷனால உயர்வு, பெண்ணினாலே தாழ்வு. ஆனால் உயர்வும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. தாழ்வு என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. பாத்தீங்களா, நம்மள சாத்தான் உயர தூக்கி ஆண்டவரை தேடாத பண்ணிருவான். உங்க வேலைக்கு தடையே கொடுக்க மாட்டான். நீங்க கூட நினைக்கலாம், வேலை இவ்வளவு வேலை வந்துகிட்டே இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வந்துகிட்டே இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வியாழக்கிழமை வரைக்கும் வேலை வர்றதில்லை, ஆனா வெள்ளி சனி ஞாயிறு எப்படி வருது, வேலை நல்லா வருது. ஆண்டவர் ஆசீர்வாதம். ஒண்ணும் இல்ல, சாத்தான் பயங்கர தந்திரவாதி. அதனால என்ன செய்யறான் தெரியுமா, நீங்க ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கே சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான், சில நன்மைகளை உண்டு பண்ணுகிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இவள் என்ன செய்யறான் தெரியுமா, இத்தனை காரியங்களையும் அவன் என்ன செய்யறான், தடுக்கிறான். வேதனையை உண்டாக்குறான், வேதனையை உண்டாக்குறான், துக்கத்தை உண்டாக்குறான். அன்னாளுக்கு துக்கத்தை உண்டாக்குறான். ஏன்னா அவன் நன்மையை பெறக்கூடாது, சகாயத்தை பெறக்கூடாது. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்ப கூடாது. அதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு தீர்க்கதரிசி எழும்பவே கூடாது என்பதற்காக அவன் இப்படியும் அப்படியுமாக செய்தான். ஆனால் பெண்ணினால் சொன்னதையும் தூக்கி எறிந்து விட்டார், தன் புருஷன் சொன்னதையும் தூக்கி எறிந்து விட்டார். இப்போ இவள் யாரிடத்தில் சகாயத்துக்கு போயிருக்கா, கர்த்தரிடத்தில் சகாயத்துக்கு போயிருக்கா. அல்லேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இந்த இடத்துல ஆண்டவர் மட்டும்தான் சகாயம் செய்யணும். அந்த சகாயம் செய்கிற அந்த நேரத்தையும் இடத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அன்னாள். அதனாலே அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேல் தேசமே என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. சரியான சமயத்தையும் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் ஏற்ற இடத்தையும் சரியாய் யாதொருவர் பயன்படுத்தி கொள்ளுகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்.
கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கும். சகாயம் செய்யும் கிருபை கிடைக்க வேண்டுமானால் நீ ஆலயத்திலே வந்து கண்ணீர் விட்டு கதறி அழும்போது, ஆண்டவரிடத்திலே நீ சகாயம் கேட்கும் பொழுது அந்த சகாயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வந்து ஜெபம் பண்ண பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆயக்காரனும் பரிசேயனும் எங்க போய் ஜெபம் பண்ணாங்க? ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. பாவியாகிய என் மேல் எப்படி இருங்க? கிருபையாய் இருங்க. அந்த ஆலயத்துல வச்சுதான் அவனுக்கு கிருபை கிடைத்தது. நான் ஆலயத்தின் நடுவிலே கர்த்தருடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்று பரிசுத்தவான்கள் சொன்னார்கள். ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து அவருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் தெரியுமா? சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். அவருடைய கிருபை அளவிட முடியாது. உபாகம் 32:6 வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 32:6. அதான் நான் பார்த்தேன். ஏன்னா அதுல நான் எழுதுனதுக்கு மேலேயே புள்ளி விழுந்துச்சு. நானே சொல்றேன். சரி, அது இருக்கட்டும். நம்ம அடுத்ததுக்கு நம்ம கடந்து போவோம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இல்லை. அதாவது அந்த சகாயம் செய்கிற காலத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும்னு ஒரு வசனத்தை நான் குறிச்சிருக்கேன். நான் எதுன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சங்கீதம் 32:6 கரெக்டா சொன்னேன். சங்கீதம் தான் எனக்கு வந்து அந்த டாட்டு மேல டாட்டு விழுந்ததுனால. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி என்ன பண்ணுவான்? விண்ணப்பம் செய்வான். இப்போ ஒரு கேள்வி, சகாயம் கிடைக்கிற காலம் எது? சகாயம் கிடைக்கிற காலம் எது? அல்லேலூயா. யாராவது என்னைக்காவது நீங்கள் யோசித்ததுண்டோ? சகாயம் கிடைக்கிற காலம் எது? காலையா, மாலையா, ஏப்ரலா, மேவா, ஜூனா, அல்லது 2000 அந்த நேரம்? அப்படி நம்ம என்ன செய்யறோம்? அப்படி நம்ம யோசிக்கிறோம். இதற்காக சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி என்ன செய்வான்? விண்ணப்பம் பண்ணுவான். இப்போ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த சகாயம் கிடைக்கிற நேரம் எது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்தோத்திரம். எரேமியா 8:7 பார்க்கலாம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. நாரைக்கு கூட தன் வேலை என்ன செய்யுது? தெரியுது. ஆனா என் ஜனங்களுக்கு என் நியாயம் என்ன செய்யல? தெரியல என்று சொல்லுகிறார். அந்த வேலை எது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சம்பவத்தை சொல்றேன். வசனத்தை நீங்க படிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இப்ப எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அந்த ஆகான்
சமஸ்த யூதர்களையும் அழிக்கும்படியாக என்ன செய்தான்? அவன் ஒரு திட்டம் போட்டு ஒரு சட்டத்தை போட்டு விட்டான். அப்போ எல்லாரும் சாக கிடக்குறாங்க. எல்லாரும் எப்படி கிடக்குறாங்க? யூதர்கள் எல்லாரும் ஒரு தேதியில சாக போறாங்க. அப்படி சாகும்போது இந்த செய்தியை மொர்தெகாய்க்கு என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. இந்த மொர்தெகாய்க்கு அறிவித்த பொழுது மொர்தெகாய் அதை எஸ்தருக்கு அறிவிக்கிறான். இந்த எஸ்தர் ஒரு வார்த்தை சொன்னா, ராஜா என்ன செய்யல? கூப்பிடல. ராஜாவை எத்தனை நாளா கூப்பிடல? ஒரு மாதமா? ஒரு மாதம் தானே. இந்த ஒரு மாதம் அளவும் ராஜா என்னை அழைக்கவில்லை. ராஜா அழைத்தால் ஒழிய யாரும் ராஜாவிடத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது அப்படின்னு இந்த எஸ்தர் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சகாயம் கிடைக்கிற அந்த காலத்தை வர வைக்கணும். சகாயம் கிடைக்கிற காலத்தை என்ன செய்யணும்? வர வைக்கணும். ஆண்டவர் சகாயம் செய்கிற நேரத்தை வர வைக்கணும். அந்த சமயத்தை வர வைக்க வேண்டும். அதற்கு எஸ்தர் என்ன செய்தார்? உபவாசம் பண்ணினார். எத்தனை நாள் உபவாசம் பண்ணினார்? 3 நாள் உபவாசம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சகாயம் செய்கிற நேரத்தை நீங்களும் நானும் தான் வர வைக்கணும். அல்லேலூயா. எந்த நேரத்தை வர வைக்கணும்? சகாயம் செய்கிற அந்த நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் வர வைக்கிறதான ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற அந்த நேரத்தை நியமிக்கிற அதிகாரம் உங்களுடைய என்னுடைய ஜெபத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. முழங்கால்ல தான் இருக்கு. 3 நாள் பாசி போட்டா போதும், சகாயம் செய்கிற நேரம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். வருமா வராதா? வந்துதா இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு சகாயம் செய்கிற நேரம், நீங்க கூடி ஜெபம் பண்ணா போதும், சகாயம் செய்கிற நேரம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கூடி நீங்க ஜெபம் பண்ணா போதும், உங்களுக்கு சகாயம் செய்கிற நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்க பக்கத்துல வந்துடும். இதற்கு இன்னும் கூட ஆதாரமா நீங்க இன்னும் வசனங்களை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா 55 9வது வசனத்தை வாசிங்களே. 6 9 படிமா படி. இல்லையே, இந்த பாருங்க, அதாவது இந்த சகாயம் செய்யறத பற்றி வருமே. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சமீபமாய், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. எப்பங்க அவரை கண்டடைய முடியும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைய. அப்ப மதியானத்துல தேடினா கண்டடைய முடியாதா? சாயங்காலத்துல தேடினா கண்டடைய முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்றால் என்ன? இதுக்கு சரியான ஒரு வசனத்தை தேடணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது நேற்று காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்த லோவிசஸ் ஒரு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணதுல இருந்து ஒரு வார்த்தை கிடைச்சது. சரியா பிடிச்சிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் எப்ப நமக்கு சமீபமா இருப்பார்? இதுதான் அவங்களே ஜெபம் பண்ணாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்காரு? இப்ப கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? கரெக்டா புரிஞ்சு. கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவரை நீங்கள் கண்டடையத்தக்க சமயம். அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் உங்க சமீபத்தில் இருக்கிறார். அதாங்க சகாயம் செய்யற நேரம். இல்லையா? இப்ப சொல்லுங்க, சகாயம் செய்யற நேரம் எது? அவரை தொழுது கொள்ளுகிற நேரம், அவரை ஆராதிக்கிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம். அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா ஆராதனை செய்யறவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் இடத்துல இருந்து சகாயம் கிடைக்கும். யாரெல்லாம் ஆராதனை செய்யலையோ கர்த்தர் இடத்துல இருந்து என்ன கிடைக்காது? சகாயம் கிடைக்காது. சகாயம் செய்கிற இடம் இதுதான். சகாயம் செய்கிற நேரம் ஆராதிக்கிற நேரம் தான்.
கர்த்தர் நமக்கு சமீபத்தில் இருக்கிற நேரம் அவரை தொழுது கொள்கிற நேரம் தான். அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து என்ன கிடைக்கும்? சகாயம் கிடைக்கும். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீங்களோ அவள் நடுவிலே நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எஸ்தர் கர்த்தரை தொழுது கொண்டால், உபவாசித்தால், கர்த்தரே சகாயம் செய்கிற நேரத்தையும் என்ன செய்து விட்டார்? உருவாக்கி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறார்? சகாயம் செய்கிற நேரத்தை ஆண்டவர் கொண்டு வர. இதற்காக பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி கூப்பிடுவான். அதனால அந்த சகாயம் செய்கிற நேரம் எங்க தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயம் தான். ஆலயத்துல வரும் பொழுது ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் சமீபமா இருக்கிறார். பக்தியுள்ளவன் இந்த நேரத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்வான். அல்லேலூயா. பக்தியுள்ளவன் இந்த நேரத்தை என்ன செய்வான்? சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிதான் சகாயம் செய்கிற அந்த நேரம். சரி, இதுல இருந்து நாம் கற்றுக்கொண்டதான காரியம் என்ன? ஏற்ற சமயத்தில் ஏற்ற இடத்தில் வந்து நான் தேவனை தொழுது கொண்டால் எனக்கு தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்கும்? சகாயம் கிடைக்கும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ளாவிட்டால் எனக்கு சகாயம் கிடைக்காது. நான் தேவன் கிருபாசன தண்டையிலே வந்தால் எனக்கு இரக்கமும் சகாயம் செய்கிற கிருபையும் கிடைக்கும். நான் தேவனிடத்தில் நெருங்கி சேர்ந்தால் தேவனுடைய சகாயம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை நாம பார்த்தோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் தேவனிடத்தில் சேருகிற பாக்கியம், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடைய ஏற்ற வேளையில நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். சரி, கடைசியா ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமா சொல்லி முடிச்சோம்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நமக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல சமயம் சொல்றது தெரியுமா? எல்லாரும் நம்ம நல்லா இருக்கோம், ஆனா நமக்குள்ள ஒரு ஆசை, யாருக்காவது நன்மை செய்யணும்னு. அதுக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். அக்கா, உங்களுக்கு துணி வேணுமா? இல்லம்மா, என்கிட்ட துணி நிறைய இருக்கு. அக்கா, உங்களுக்கு அரிசி வேணுமா? இல்லம்மா, என் வீட்டுல அரிசி அதிகமா இருக்கு. அக்கா, உங்களுக்கு பைக் வேணுமா? இல்லம்மா, எங்க வீட்டுல 4 பைக் இருக்கு. அக்கா, உங்களுக்கு இது வேணுமா? இல்லம்மா, எல்லாம் எனக்கு இருக்கு. இப்போ வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது, அந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று பார்த்தால் என் பைக்கு 4 கெட்டு போச்சு, இன்னைக்கு உன் பைக்கு தரையா? அக்கா, இந்த சமயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நன்மை. அந்த நன்மை செய்கிற ஒரு ஆர்வம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். அந்த நன்மை செய்கிறதான இருதயம் ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். ஏன் தெரியுமா நன்மை செய்யணும்? ஏங்க நம்ம நன்மை செய்யணும்? நீங்கள் கிடைக்கிற உங்கள் சமயத்துக்கு தக்கதாக உங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். அப்படித்தானே ஜெப போட்டிருக்கு படி. யாவருக்கும் செய்யணும். அதுல முதலிடம் யாருக்கு? விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். சமயத்துக்கு தக்கதாக நன்மை செய்யணும். அந்த வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி நன்மை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இந்த வசனத்தை பேசுனா இதுவே ஒரு பிரசங்கம் ஆயிடும். திரும்பி படிமா, படி அபிஷேகா. உனக்கு ஏதாவது செய்யக்கூடியதான திராணி இருக்குமானால், உன் கையினால யாருக்காவது உதவி செய்ய முடியுமானால், அந்த சமயம் வாய்த்தால், அவர்கள் அந்த உதவியை எதிர்பார்த்தால் செய்யும்படி வாய்க்கிறது எதுவோ அதை உன் பலத்தோட என்ன செய்ய செய். நீங்க நன்மை செய். இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கும் போதே நீ நன்மை செய். இந்த உலகத்துல நீ உயிரோடு இருக்கும் போதே நீ நன்மை செய். அப்படி ஒருவேளை நீ நன்மை செய்யாவிட்டால், நன்மை செய்யாதவன் எங்க போவான்? பாத்தீங்களா, இந்த வசனமே சொல்லியிருக்கு. நீ நன்மை செய்யலன்னா, இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போது விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யலன்னா, உனக்கு வாய்ப்பு இருந்தும் டைம் இருந்தும் அவர்கள் உதவியை எதிர்பார்த்தும் நீ நன்மை செய்யலன்னா நீ பாதாளத்துக்கு தான் போவ. நீ போற பாதாளத்துக்குள்ள போயிட்டு படிக்கிட்டு அங்கே நீ எதையுமே செய்ய, அங்க போய் நரகத்துல போய் நன்மை செய்ய போறீங்களா? அவன் ஐஸ்வர்யவான் தண்ணி கேட்டான். நீங்களும் நான் உங்களை சொல்லக்கூடாது. நன்மை செய்யாதவன் அந்த நரகத்துல போய் உட்காந்துட்டு உனக்கு தண்ணி வேணுமா, நான் உனக்கு தண்ணி தரேன் நரகத்துல இருக்கிற இன்னொருத்தன் சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல முடியாது. அங்க செய்கை இல்லை, எதையும் செய்ய முடியாது. நீ நன்மை செய்ய வேண்டுமானால் பூமியில உயிரோடு இருக்கும் போதே என்ன செஞ்சிருங்க? நன்மை செய்யுங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே செய்யுங்க. படிக்கிட்டு அங்கெல்லாம் அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, வித்தையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ இந்த பூமியில இருக்கும் போதே நீ நன்மை செஞ்சிரு. விசுவாச பிள்ளைகளுக்கு நன்மை செய். நன்மை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நன்மை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரே, இது பரலோகத்துல எனக்கு பலனாக என்ன செய்ய போகிறது? அமைய போகிறது. நான் ஒரு வண்டியை கொடுக்கறதுனால ஒரு நன்மை உண்டாகுமானால் இது பரலோக கணக்கில எனக்கு சேர்க்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? நீங்க நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் லாசர், ஐஸ்வர்யவான் செய்த பாவம் என்ன? அவன் நரகத்துக்கு போறது. ஆம், ஏன் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருந்துச்சா இல்லையா? அனிதா சொல்லு. அனிதா, வாய்ப்பு இருந்துச்சா? யாருக்கு இருந்துச்சு வாய்ப்பு? ஐஸ்வர்யவான். யாருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு? லாசருவுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பொருள் இருந்துச்சா? இருந்தது. பார்த்தானா? கண்ணால பார்த்தான். தூக்கிட்டு போய் எல்லாம் கொடுக்க வேண்டாம், கூப்பிட்டு கொடுக்கிற அளவுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும், வாய்ப்பு இருந்தும், நேரம் இருந்தும், சமயம் வாய்த்தும் அவன் நன்மை செய்யவில்லை. அவனை குறித்து வேறொரு பாவம் எழுதப்படவே இல்லை. அவன் நன்மை செய்யாததுனாலேயே அவன் நரகத்துக்கு போயிட்டான். தேவனுடைய பிள்ளையே, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒருத்த பசியா இருக்கானா, உன் வீட்டு முன்னாடி கிடந்தானா உனக்கு சோறு கொடு. அது பரலோகத்துல உங்களுக்கு பலனாக அமையும். ஒருத்தனுக்கு ஒருத்த மயக்கடிச்சு கீழே விழுந்தானா உனக்கு தண்ணீர் கொடு. அது பரலோகத்துல அது உங்களுக்கு நன்மையாக அமையும். சமயம் வாய்க்கும் போது, நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்கிறது, சமயம் வாய்க்கும் போது நான் நன்மை செய்வேனானால் பரலோகத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். நான் நன்மை செய்ய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது நான் செய்யாவிட்டால் எனக்கு பாதாளத்துல ஒன்றுமே கிடைக்காது. அங்கே நான் செய்ய நினைத்தாலும் ஒன்றையுமே செய்ய முடியாது. 3 காரியங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை
வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமான். வேலைக்காரன் ஏற்ற வேலையை அபிகாயிலிடத்திலே சொன்ன வார்த்தை அபிகாயிலுடைய உயிரையும் காப்பாற்றினது, வேலைக்காரனுடைய உயிரையும் காப்பாற்றினது. அபிகாயில் தாவீதிடத்திலே போய் சொன்ன அந்த வார்த்தை அபிகாயிலுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினது. அபிகாயிலுக்கும் அது ஆசீர்வாதமாக என்ன செய்தது? அமைந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஏற்ற சமயத்திலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இது வந்தாலும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற இடத்தில் போய் அன்னாள் ஜெபித்தபடினாலே அந்த தேவனிடத்திலிருந்து ஒரு சகாயம் இஸ்ரவேல் தேசத்துக்கே என்ன செய்தது? வந்தது. இங்கே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறதற்கு உங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பா நன்மை செய்வீர்களானால் அது பரலோகத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நன்மை செய்யாவிட்டால் பாதாளத்துக்கு போகும்போது அங்கே நன்மை நம்மால் செய்ய முடியாது. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சமயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்